ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு நான்வெஜ் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. கிறிஸ்பியாக கறி வடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு மட்டன் கீமா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் சோம்பு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி, எந்த குழம்பு பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, எண்ணெய். இது போக ஒரு முட்டை தேவைப்படுங்க. முதல்ல மட்டன் கீமாவை நம்ம வேக வச்சிடலாம். மட்டன் கீமாவை ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இஞ்சி பூண்டு விழுதும் உப்பு, மசாலாத்தூள் கலந்து ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்க போகிறோம். இதை வேக வைக்காமல் கூட நம்ம கடலைப்பருப்போடு சேர்த்து அரைச்சி கூட வடை செய்யலாம். ஆனால் நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் கூட பச்சை வாடையே இருக்காதுங்க. இந்த மாதிரி மசாலாவில் நல்லா புரட்டி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடுங்க. இப்படி நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதுனால அந்த காரம், மசாலா வாசம் எல்லாமே கீமாவில் நல்லா பிடிச்சி உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடலைப்பருப்பை பரப்பரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இப்போ கீமா தயாராகிடுச்சு. கடலைப்பருப்பையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ கீமாவை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதுவும் குறன்னு தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கலை. இப்போ இது எல்லாமே கலந்துடலாம். விருப்பப்பட்டீங்கன்னா மல்லி, கருவேப்பிலை இப்படி பொடியாக அரிஞ்சு போடுறதுக்கு பதிலாக இதையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். ஏற்கனவே நம்ம கீமாக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால கடலைப்பருப்புக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். குறப்பாக அரைச்ச கீமாவை சேர்த்துடுங்க. இப்போ மல்லி, புதினா, பச்சை மிளகாய், சோம்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சி போட்டால் கூட உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் இதை பொடியாக கட் பண்ணி போட்டாலும் சரி, மிக்சியில் 1-2 அரைச்சி போட்டுக்கிட்டாலும் சரி. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் உடனே பொரிக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம முட்டையும் சேர்த்துடலாம். இல்லை நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சிப்பீங்க அப்படின்னா நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் முட்டை சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கல இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொரிக்கிற சமயத்தில் நம்ம முட்டை கலந்து பொரிச்சிடலாம். இப்போ ஒரு முட்டையை சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா. இதில் முட்டையோட பச்சை வாசனையெல்லாம் எதுவும் தெரியாதுங்க. நம்ம நல்ல மசாலாக்கள்லாம் போட்டிருக்கிறதுனால பச்சை வாடையெல்லாம் தெரியாது. அப்படி முட்டை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு விரும்புகிறவங்க 1 ஸ்பூன் கடலை மாவு கூட சேர்த்து நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான தீயில வச்சுக்கோங்க. மிதமான தீயில வச்சு இப்படி பொரிச்சு எடுத்துடலாம். இதில் முட்டை சேர்க்காம கூட நம்ம கடலைப்பருப்பையும் கீமாவையும் சேர்த்து கூட பொரிக்கலாம். அது ரொம்பவே மொறுமொறுன்னு பக்கடா மாதிரி ஆயிருங்க. உங்களுக்கு வடை மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு முட்டையோ அல்லது 1 ஸ்பூன் கடலை மாவோ சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வடை ரொம்பவே உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்ப்னஸ் போகவே போகாதுங்க. இதில் நான் 1/4 கப் கடலைப்பருப்பும் அரை கப் மட்டன் கீமாவும் எடுத்திருக்கேன். இப்போ சில பேருக்கு மட்டனோட வாசம் அதிகமாக வேணும், கடலைப்பருப்பு கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க கடலைப்பருப்பை இன்னும் குறைச்சிக்கிடலாம். இல்லை உங்களுக்கு மொறுபருப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடலைப்பருப்பை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமான ரெசிபிங்க. மொத்தத்திலே ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே இந்த வடையை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.